அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கவலை யாருடைய வாழ்க்கையில் தான் இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே கவலை ஒரு அங்கமாகவே இருக்குது. அது ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அது அமையுது. நம்ம ஏன் கவலைப்படணும், நம்ம ஏன் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத கொடுமைகள் எல்லாம் முஸ்லீம்கள் சந்தித்தாங்க. ஒவ்வொரு நாளுமே அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நெருப்பு ஆற்றுல நீந்தி எரிமலையை கடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே காஃபிர்களுடைய இந்த வரம்பு மீறக்கூடிய செயல்கள் அதிகமாகும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலரை அபிசீனியாவுக்கும் சிலரை மதீனாவுக்கும் அனுப்பி வச்சிடுறாங்க. இதைத்தான் இஸ்லாத்தில் ஹிஜ்ரத் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருந்தாங்க அப்படின்னா மக்காவில் தான் இருந்தாங்க. மக்கத்து காஃபிருங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செஞ்சுட்டா இந்த இஸ்லாம் பரவாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்தும் ஒவ்வொரு ஆளை நியமிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற போல் காஃபிருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை முற்றுகையிடுறாங்க. அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படுக்கையில் தூங்க வச்சுட்டு இவங்க வீட்டை விட்டு வெளியேறி அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள சந்தித்து அவங்க 2 பேரும் முடிவு பண்ணி இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு பயணம் செய்யும்போது மக்காவுடைய காஃபிர்கள் அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் அவங்க நம்மளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக ஒரு யோசனை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஒளிஞ்சிக்கலாம், அவங்க நம்மளை தேடி பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தௌர் குகை பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரும் நபி தோழருமான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அந்த குகைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. எங்கே தேடி பார்த்தும் கிடைக்கலனோன்னு காஃபிர்கள் ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க மக்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதரை யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஒட்டகம், அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இறந்த நிலையாக இருந்தாலும் சரி, உயிரோடு இருந்த நிலையில் இருந்தாலும் சரி, கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை நாங்கள் பரிசாக கொடுக்குறோன்னு அறிவிப்பு அறிவிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை தேட ஆரம்பிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி தௌர் குகைக்கு பக்கத்தில் அவங்க வந்துட்டாங்க. இதை கவனித்த அபூபக்கர் அவங்க பயப்படுறாங்க. எங்கே அவங்க நம்மளை பார்த்துட்டா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்ட்டு அவங்க பயந்து கவலைப்படுறாங்க. அப்போது கவலைப்பட்டு ரசூல்லா கிட்ட சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அவங்க நம்மளுடைய பாதத்தை பார்த்தா கூட கண்டுபிடிச்சிருவாங்களே நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. அவங்க நிறைய பேர் இருக்காங்களே யா ரசூலல்லாஹ், நம்ம 2 பேர் தானே இருக்கோம், நம்ம எப்படி அவங்கள சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. அப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நம்ம 2 பேர் இல்லை அபூபக்கரே, நம்ம 3 பேர், நம்மோட அல்லாஹ் இருக்கிறான், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீங்க, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்ட்டு ரசூல்லா சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் அவங்களுக்கு அமைதியை அனுப்புகிறான். எந்த வழியில் அப்படின்னா, அந்த கூட்டம் இங்கே இந்த குகையில் யாரும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விஷயத்தை நிகழ்த்தி காமிக்கிறான். அது என்னென்னா, அங்கே ஒரு சிலந்தி வலையை ஏற்படுத்தி விடுறான். இதை பார்த்து அவங்க இங்கே யாரும் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா, அல்லாஹ் தாலா நம்மளை பாதுகாக்க நினச்சான் அப்படின்னா எப்படியும் பாதுகாத்துருவான், எந்த சூழ்நிலையும் பாதுகாத்துருவான். யாரோட வாழ்க்கையில் கவலை இல்லை, யாரோட வாழ்க்கையில் துன்பம் இல்லை, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும், அல்லாஹ்கிட்ட நம்ம மன்றாடணும். அல்லாஹ் நம்மளுடைய எல்லா கவலைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன். அல்லாஹ்வை தவிர யாராலையும் நம்மளுடைய கஷ்டங்களை பூர்த்தி செய்யவே முடியாது. நம்மளோட இந்த சிறிய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.